இன்றைக்கி பாலக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கீரையில் பொதுவாகவே குறைந்த அளவு கலோரியும் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை ஒரு சூப்பர் வரப்பிரசாதம். இந்த கீரையே செய்கிறதுக்கு நான் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு அதில் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை இதோடு கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த கீரைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா சுருண்டு வந்ததும் பார்த்திங்கன்னா 2 முட்டையை நான் அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டைக்கு பதில் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து தான் செஞ்சேன். ரொம்ப டேஸ்டியாக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.